கிமு 7 வியப்பூட்டும் திருமணம். ஆபிரகாம் தன்னுடைய முதுமை பருவத்தில் தன்னுடைய மகனான ஈசாக்கிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவருக்கு தாம் வசித்து வரும் கானான் நாட்டிலிருந்து ஈசாக்கிற்கு பெண் கொள்ள விருப்பமில்லை. தன்னுடைய சொந்த ஊரான மெசபெதோனியாவில் இருக்கும் நாகூர் என்னும் ஊருக்கு தன்னுடைய வேலையாளை அனுப்பி ஈசாக்கிற்கு பெண் தேட முடிவெடுக்கிறார். தன்னுடைய வேலையாட்களில் மூத்தவரும் தம்முடைய அனைத்துக்கும் அதிபதியானவரை அழைத்து, நீ என்னுடைய நம்பிக்கைக்குரிய பணியாளன், நான் உன்னிடம் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன், சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன். பணியாளன் சொன்னான், என்னுடைய மகன் ஈசாக்கு திருமண வயதை அடைந்து விட்டான். அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தேட வேண்டும். பெண் எப்படி இருக்க வேண்டும், எந்த நாட்டினளாக இருக்க வேண்டும் என்பவற்றை சொன்னால் நான் அதற்கேற்ற ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறேன். பெண் நல்ல அழகானவளாகவும் நல்ல குணம் படைத்தவளாகவும் இருக்க வேண்டும். முக்கியமான விஷயம், அவள் மெசபெதோனியாவை சேர்ந்தவளாக இருக்க வேண்டும். இந்த கானான் நாட்டில் அவளுக்கு பெண் தேடாதே, ஆபிரகாம் சொன்னார். அப்படியே செய்கிறேன். நான் ஈசாக்கை கூட்டி போகலாமா? அவனுக்கும் பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று பார்க்கலாமே. வேண்டாம், உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ கண்டுபிடிக்கும் பெண் அவனுக்கு தகுதியானவளாகத்தான் இருப்பாள். ஈசா கானான் நாட்டிலேயே இருக்கட்டும். ஒருவேளை நான் கண்டுபிடிக்கும் பெண் என்னுடன் வர மறுத்தால் என்ன செய்வது? அப்போதேனும் நான் ஈசாக்கை கூட்டிச் செல்லலாமா? இல்லை, நீ கண்டுபிடிக்கும் பெண் உன்னுடன் வர மறுத்தால் கவலைப்படாதே, அது கடவுளின் விருப்பம் என்று கருதி கொள்கிறேன். அதன் பின் நீ அவனுக்கு பெண் தேட வேண்டாம், திரும்பி வந்துவிடு. அப்படியே ஆகட்டும். ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி, ஏன் ஈசாக் கானானை விட்டு வரக்கூடாது என்கிறீர்? ஏதேனும் காரணம் உண்டா? ஆம், இந்த நாடு எனக்கு கடவுளால் தரப்பட்டது. நான் என் மகனுக்கு என் சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறேன். அவனும் கடவுள் தந்த இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆபிரகாம் சொல்ல பணியாளன் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த கால வழக்கப்படி பணியாளன் ஆபிரகாமின் தொடையின் கீழ் தன்னுடைய கைகளை வைத்து சத்தியம் செய்தார். பின் ஆபிரகாமிடமிருந்து விடைபெற்று ஈசாக்கிற்கு பெண் தேடி புறப்பட்டான். தன்னுடன் சில பணியாட்களையும் 10 ஒட்டகங்களையும் தலைவருக்குரிய சொத்தில் சிறப்பானவை பலவற்றையும் எடுத்துக்கொண்டு மெசபெதானியாவை நோக்கி புறப்பட்டார். பயணம் மீண்டு கொண்டே இருந்தது. பணியாளனின் மனம் முழுவதும் ஈசாக்கிற்கு தகுதியான தலைவரின் விருப்பத்திற்கேற்ப ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டுமே என்பதை பற்றியே இருந்தது. நீண்ட நாட்கள் பயணம் செய்தபின் அவர் ஊரை நெருங்கினார். ஊர் எல்லையிலே ஒரு கிணறு இருந்தது. தன்னுடைய ஒட்டகங்கள் களைப்பாக இருந்ததால் பணியாளன் அந்த கிணற்றங்கரையில் ஒட்டகங்களை நிறுத்திவிட்டு காத்திருக்கிறார். திடீரென அவருடைய மனதில் ஒரு சிந்தனை தோன்றுகிறது. இது மாலை நேரமாக இருக்கிறது. கண்டிப்பாக பெண்கள் சிலரேனும் தண்ணீர் எடுப்பதற்காக இங்கே வருவார்கள். அப்படி வரும் பெண்களில் எந்த கன்னிப்பெண் எனக்கும் என்னுடைய ஒட்டகங்களுக்கு முகம் கோணாமல் தண்ணீர் எடுத்து தருகிறாளோ அவளையே ஈசாக்கிற்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார். அந்த எண்ணம் தோன்றியதும் அவர் அங்கேயே மண்டியிட்டு, கடவுளே, எனக்கு ஒரு நல்ல பெண்ணை காட்டும் என்று வேண்டுகிறார். நேரம் போய்கொண்டே இருக்கிறது. யாரையும் காணோம். பணியாளன் காத்திருக்கிறான். அவனுடைய காத்திருப்பு வீண் போகவில்லை. சிறிது நேரத்திலே அங்கே ஒரு இளம் கன்னி பெண் தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறாள். அவள் நேராக கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் எடுத்து கொண்டு மேலேறி வருகிறாள். அப்போது பணியாளன் அவளை நோக்கி, பெண்ணே, தாகமாயிருக்கிறது, தண்ணீர் கொஞ்சம் தருவாயா என்று கேட்கிறார். குடியுங்கள் ஐயா, தாகம் தீர குடியுங்கள். நீங்கள் நீண்ட தொலைவு நடந்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. உங்கள் ஒட்டகங்கள் கூட தாகத்தோடு இருக்கின்றன என்று நினைக்கிறேன். நான் அவற்றுக்கும் தண்ணீர் எடுத்து தருகிறேன். புன்னகையுடனும் கரிசனையுடனும் அவள் சொல்லுகிறாள். அவள் சொன்னதை கேட்ட வேலையால் ஆச்சரியப்பட்டார். தான் நினைத்தது போலவே இவள் பேசுகிறாளே, தலைவர் சொன்னது போல மிகவும் அழகானவளாகவும் இருக்கிறாளே, கடவுள் தன் எஜமானனின் மகனுக்காய் காட்டும் பெண் இவள்தான் என வியந்து போனார். எல்லா ஒட்டகங்களும் தண்ணீர் குடித்து முடித்ததும் அவளுக்கு ஒரு அழகிய மூக்குத்தியும் விலையுயர்ந்த வளையல்கள் 2ஐயும் அன்பளிப்பாக கொடுக்கின்றாள். அவள் ஆச்சரியப்பட்டு கொண்டே அவற்றை வாங்கினாள். பெண்ணே, நீ யார்? உன் பெயர் என்ன? உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? பணியாளன் பரபரப்பாய் கேட்டான். என் பெயர் ரபேக்கா, நாகூரின் மகனான பெத்துவேலின் மகள் நான். இன்னும் திருமணமாகவில்லை, ஏன் கேட்கிறீர்கள்? அவள் கேள்விக்குறியோடு அவரை நோக்கினாள். அவள் சொல்வதை கேட்க கேட்க வேலையாளின் புருவங்கள் வியர்ந்தன. ஆகா, நாகூர் ஆபிரகாமின் அண்ணன் ஆயிற்றே. ஆபிரகாமின் அண்ணன் மகள் தானா இவள்?
கடவுள் எனக்கு மிகவும் சரியான வெண்ணைத்தான் காட்டியிருக்கிறார் என்று ஆச்சரியத்தின் உச்சிக்கு போனார். உடனே மண்டியிட்டு கடவுளை வணங்கினார். ரெபேக்கா ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். பெண்ணே, நாங்கள் இன்று இரவு உங்கள் வீட்டில் தங்க வேண்டும், வசதி இருக்குமா? எங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் பணியாளரும் தங்குவதற்கு தாராளமான இடம் இருக்கிறது. தயங்காமல் வாருங்கள். உங்கள் ஒட்டகங்களுக்கு தேவையான தீவனமும் இருக்கிறது. வாருங்கள், வந்து தங்கி இளைப்பாருங்கள். ரெபேக்கா அன்புடன் அழைத்தாள். அவளுடைய பணிவிலும் அவளுடைய உபசரித்தலிலும் பணியாளர் மிகவும் மகிழ்ந்தார். கடவுள் தனக்கு காட்டிய பெண் உண்மையிலேயே மிகவும் உயர்ந்த குணத்தினள் ஆவாள் என்று குதூகலித்து போனார். அவர்கள் அனைவரும் ரெபேக்காவின் இல்லத்துக்கு சென்றார்கள். யாரோ சிலர் தன்னுடைய இல்லம் நோக்கி வருவதை கண்ட ரெபேக்காவின் தந்தையும் சகோதரனும் ஓடோடி சென்றவர்களை வரவேற்றார்கள். வாருங்கள், வாருங்கள், களைப்படைந்தவர் போல் இருக்கிறீர்கள், தங்கி இளைப்பாருங்கள், இன்று இரவு ஒரு நல்ல விருந்துண்டு மகிழுங்கள் என்று சொல்லிய ரெபேக்காவின் தந்தை உடனே பணியாளனை அழைத்து நல்ல விருந்தொன்றை ஏற்பாடு செய்யுமாறு ஆணையிட்டார். பணியாளர்கள் விருந்துக்கு தயாராகினார்கள். அவளுடைய பெற்றோரும் சகோதரனும் அவர்களை மிகவும் நன்றாக உபசரித்தார்கள். விருந்து தயாரானது. வாருங்கள் உண்போம். ரெபேக்காளின் தந்தை பெத்துவேல் அழைத்தார். உணவு ஏற்பாடு செய்தமைக்கு மிக்க நன்றி. ஆனால் அதற்கு முன் நான் ஒரு விஷயத்தை பேச வேண்டும். சொல்லுங்கள், என்ன செய்தி? நான் யார் தெரியுமா? இல்லை, சொல்லுங்கள். நான் உங்கள் சகோதரன் ஆபிரகாமின் பணியாளன். என்ன, நீங்கள் ஆபிரகாமின் பணியாளரா? ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்? அவருடைய குடும்பத்தினர் எப்படி இருக்கிறார்கள்? பெத்துவேல் ஆச்சரியத்தில் கேள்விகளை அவசரமாய் கேட்டான். ஆபிரகாம் நன்றாக இருக்கிறார். கடவுள் அவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அவருடைய 100வது வயதில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவன் இப்போது வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்து விட்டான். அவனுக்கு கானா நாட்டு பெண்ணை மணமுடித்து வைக்க தலைவருக்கு விருப்பமில்லை. அதனால்தான் அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தேடி நான் இங்கே வந்தேன். வேலையால் சொல்ல பெத்துவேல் ஆனந்தமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். நல்ல அழகான நல்ல குணபதியான ஒரு பெண் வேண்டும் என்பதே தலைவரின் ஆசை. எப்படி ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிப்பது என்னும் கவலையில் நான் வந்து கொண்டிருந்தேன். அப்போது உள்மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அது கடவுள் தந்த எண்ணம் என்று நினைக்கிறேன். அதன்படி ஊர் எல்லையில் இருக்கும் கிணற்றிலிருந்து எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தரும் பெண்ணே தலைவரின் மகனுக்குரியவள் என்று காத்திருந்தேன். அப்போதுதான் உமது மகள் வந்தாள். அன்போடு என்னையும் என் ஒட்டகங்களையும் கவனித்தாள். வியப்புடன் விசாரித்த போதுதான் அவள் உங்கள் மகள் என்று தெரிந்தது. பணியாளன் சொல்லி நிறுத்தினார். பெத்துவேல் ஆச்சரியத்தின் விளிம்பில் நின்றார். நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சரி, ஆபிரகாமின் மகன் எங்கே? ஆபிரகாமிற்கு தன் மகன் ஈசாக்கை கானானை விட்டு வெளியே அனுப்ப மனமில்லை. எனவே என்னை மட்டுமே அனுப்பினார். நான் மனதுக்குள் உங்கள் மகள் ரெபேக்காள் தான் ஈசாக்குக்குரியவள் என்று முடிவு செய்துவிட்டேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் என்ன சொல்வது? இது உங்கள் முடிவோ எனது முடிவோ அல்ல, இது கடவுளின் முடிவு. ரெபேக்காவை ஈசாக்கிற்கு தர எனக்கு சம்மதமே, பெத்துவேல் சொன்னார். பணியாளன் மகிழ்ந்தான். மிக்க நன்றி. ரெபேக்காவை நான் என்னுடன் அழைத்து கொண்டு போகலாமாக? தாராளமாய் அழைத்து கொண்டு செல்லுங்கள். பெத்துவேல் மகிழ்வுடன் ஒப்புக்கொண்டார். என்னுடைய 2வது கவலையும் தீர்ந்தது. பணியாளன் புன்னகைத்தான். 2வது கவலையா? பெத்துவேல் புரியாமல், ஆம், தகுதியான பெண்ணை கண்டுபிடிப்பது ஒரு கவலை. அதை கடவுள் தீர்த்து வைத்தார். அந்த பெண் என்னுடன் வர மறுத்தால் என்ன செய்வது என்பது என்னுடைய 2வது கவலையாக இருந்தது. இப்போது நீங்கள் அதற்கும் சம்மதித்து விட்டீர்கள் அல்லவா? அதனால்தான் என்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று புன்னகையுடன் சொன்னான். பெண் உங்களுடன் வர சம்மதித்து விட்டாளா? திடீரென்று ஒலித்த குரல் வந்த திசையில் பணியாளன் திரும்பி பார்த்தான். அங்கே ரெபேக்கா நின்று கொண்டிருந்தாள். உன் தந்தை சம்மதித்ததனால் நீயும் ஒத்துக்கொள்வாய் என்று நினைத்தேன். பணியாளன் தடுமாற்றத்துடன் சொன்னான். என்னிடம் நீங்கள் கேட்கவே இல்லையே. அப்படியானால் உனக்கு என்னுடன் வர விருப்பம் இல்லையா? யார் சொன்னது விருப்பமில்லை என்று? முழு விருப்பம்தான், ரெபேக்கா குறும்புடன் சொல்ல பெத்துவேல் சிரித்தார். பணியாளன் நிம்மதி பெருச்சு விட்டார். தான் கொண்டு வந்திருந்த விலையுயர்ந்த அன்புகளிப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு மறுநாள் காலையில் ரெபேக்காவையும் அழைத்து கொண்டு தலைவரின் இல்லம் திரும்பினார். வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஈசாக்கிடம் ரெபேக்காவை ஒப்படைத்தார். ஈசாக் ரெபேக்காவை பார்த்தார். அவளுடைய அழகில் மனதை பறிகொடுத்தார். அவளை தன்னுடைய தாயின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் மணமுடித்தார். அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை மகிழ்வுடன் ஆரம்பித்தார்கள்.